வாய்ப்பு இருக்கத்த. கல்யாண மண்டபத்துல நீங்க மயக்கத்துல இருக்கும்போது மகா அத்தை காயத்ரி கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப அவசரப்பட்டாங்க. இங்க யாரையும் கொஞ்சம் கூட யோசிக்கவே விடல. கல்யாணம் நடக்கலனா உங்க உயிர் போயிடும்னு காயத்ரியை பயமுறுத்தி அவளை மனமேடையில உட்கார வச்சு அவளுக்கும் அவங்க தம்பி இசைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. செழியனோடுன எந்த வருத்தமும் இல்லாம காயத்ரி இசைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்ககிட்ட சாதாரணமா கேட்ட. இசைக்கும் எந்த தயக்கமும் இல்லாம காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. இல்லம்மா, நீ மகா மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மகாவும் எசக்கியும் இத செஞ்சிருக்கவே மாட்டாங்க. நீ சொல்ற மாதிரி எசக்கிதான் செழியனை கடத்தினானா அதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு? செழியனையே தன்னை மாறனோட ஆளுங்க கடத்தினாங்கன்னு தானே சொன்னா. அப்படி இருக்கிறப்போ நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையேமா. இல்லத்த, பாசம் உங்க கண்ணு மறைக்குது. நீங்க மகாத்த மேலயும் இசைக்கு மேலயும் வச்சிருக்க நம்பிக்கையினாலதான் இதை உங்களால ஏத்துக்க முடியல. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் இது விஷயமா சஞ்சய் கிட்ட பேச போறேன். அதுக்கு உங்க அனுமதி வேணும். காயத்ரி தினம் தினம் கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல. அவளுக்கு இசைக்கியோட வாழ சுத்தமா பிடிக்கல. நான் சந்தேகப்படுற மாதிரி செழியனை ஒருவேளை இசைக்கு தான் கடத்திருந்தானா உங்களோட முடிவு என்ன? காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எசக்கி செழியனை கடத்தி இருந்தானா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் அத்த, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இந்த முடிவுல உறுதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இசைக்கு தான் செழியனை கடத்தினான்னு நான் நிரூபிச்சு சஞ்சய் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நானும் இது விஷயமா அவர்கிட்ட பேசுறேன். என்ன பேருவி, இந்த சஞ்சயே ஒரு ஃப்ராடு. அவன் எப்படி உண்மையா கண்டுபிடிப்பா நீ நம்புற? சஞ்சய் பத்தி பேசுற தகுதி எல்லாம் உனக்கு இல்ல. நீ எப்படி நான் விருப்பம் இல்லன்னு சொல்லியும் ஏன் கழுத்துல வந்து தாலி கட்டினியோ அதே மாதிரிதான் காயத்ரியையும் இசைக்கு கல்யாணம் பண்ணிருக்கான். அத்தை அவங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. காயத்ரிக்கு ஒரு நல்ல வழி சொல்லும் எனக்கும் அவங்க நியாயமா இருப்பாங்க நான் நம்புறேன். பெரியமா சொன்னதை கேட்டேல? கேட்டேன் டாக்டர். அவங்க சொன்னது எசக்கிக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான். பொய் சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கேன்ற விஷயம் பெரியமாவுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நமக்கு நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு